யாரு இந்த சுல்தானா? ஞானத்தில் பானு, நளினத்தில் மதி, எல்லாம் அறிந்த இன்ப நதி. கனகராஜ், நாம் கத்தி பிடிக்காமல் களத்தில் நுழையாமல் வெற்றி பெற வேண்டும். எப்படி? ராயர் ஒருவரின் பலத்தில் தான் விஜயநகர சாம்ராஜ்யம் முழுவதுமே நிற்கிறது. சாம்ராஜ்யத்தின் ஜீவனாடியே அவர்தான். சாய்ந்தது அவர் சடலம் என்றால் வீழ்ந்தது கர்நாடகம். பழித்தது உங்கள் எண்ணம், இது திண்ணம். சபாஷ். அந்த காரியத்தை சாதிக்க முடியுமா உன்னால்? கட்டளையிடுங்கள், செய்கிறேன். வெற்றியோடு திரும்புகிறேன். சரி, ராயரை எப்படி நெருங்குவாய்? அது என்ன பிரமாதம்? ராயரின் சபையிலே சீரும் சிறப்பும் செல்வாக்கும் பெற்று விளங்குகிறான் என் உறவினன் ஒருவன். பெயர் ராமகிருஷ்ணன். எடுத்தடி வைக்கும் ராயர் அடுத்தடி வைப்பதற்கு அவனைத்தான் யோசனை கேட்க வேண்டும். கூடியிருப்பேன் அவனோடு, தேடியிருப்பேன் காலத்தை. தனிமையை நாடி ராயர் வரும்போது சொல்லத்தான் வேண்டுமா? பகுத்தச்சா, சொன்னபடி செய். பின்னால் இங்கு வா, பொன்னால் உன்னை பூஜிக்கிறோம். ஜி உசூர். இன்று நம் கவியரங்கிற்கு வெண்பாப்புலி வெங்கடப்ப கவிராயர் வந்துள்ளார். ஆசுகவி சொல்லும் பாவலன் வெண்பா கலிப்பா தாளிசை விருத்தம் எனும் எப்பா கேட்கும் அப்போதே பதில் சொல்லும் ஒப்பாறு மிக்காரும் இல்லாத புலவன். இவ்வளவு யார்? கவிஞனான நான் தான். ஓ, நான் யாரோ பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றல்லவா நினைத்தேன். என்ன கேலியா செய்கிறீர்? ஆஹா, கவி உலகத்தில் உள்ள அத்தனை விருதுகளையும் சூட்டிக் கொண்டிருக்கும் உண்மையா நான் கேலி செய்தேன். சரி சரி, வாதத்தை ஆரம்பி. எதை பற்றி? உலகத்தில் உள்ள எதை பற்றி வேண்டுமானாலும். அப்படியா? சரி, நான் ஒரு ஈற்றடி கொடுக்கிறேன், அதற்கு வெண்பா பாடி முடிப்பீரா? இது என்ன கேள்வி? நான் எதற்கும் தயார். இதோ ஈற்றடி. தித்தித்ததோ தித்திதி. என்னது? தித்தித்ததோ தித்திதி? இது ஈற்றடி அல்ல, வெறும் பேத்தல். கவிஞரே, மரியாதையாக உம்முடைய திறமை குறைவை ஒப்புக்கொள்ளும். என்ன என் திறமையா குறைந்தது? என் ஆயுளிலேயே இப்படி சொன்னவன் நீ ஒருவன் தான். அப்படியானால் பாடுமே. இது இலக்கணத்திற்குட்பட்ட கடைசி அடி அல்ல. இதற்கு முழு பாட்டு உன்னாலும் சொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும். குதிக்காமல் கேளும், நானே பாடுகிறேன். தாதி தூதோ தீதி தத்தை தூதோ தாது தூதி தூ தொத்தித்த தூததே தாதொத்த துத்தி தத்தாதே துதி துத்தே தொத்தீது தித்தித்ததோ தித்திதி. தாதி தூதோ தீது, அடியார்களுடைய தூது தீமையை பயப்பது. தத்தை தீதோதாது, கிளி பொய் தூது சொல்லாது. தூதிது தொத்தித்த தூததே, கோழியின் தூதானது நாள் கடத்தி வைக்கப்பட்டதாகும். துதி துத்தே தொத்தீது, தெய்வத்தை வழிபட்டு தொடர்தல் பயன் தராது, வீணாகும். தாதொத்த துத்தி தத்தாதே, முந்தாதி போன்ற தேமல் என் உடனே பாய்ந்து அதிகப்படாமல் தித்தித்ததோ தித்திதி. இனிமையான தலைவன் நாமத்தை சொல்லி என்னை காப்பாற்றுக என்பது பொருள். ராமகிருஷ்ணா, வெற்றி உனக்கு. ராமகிருஷ்ணய்யா, எங்க இன்னராட்சி அப்படி கூப்பிடுங்க. ஏன் இங்க ஐயா ஐயாங்கிறது எனக்கு ஐயோ ஐயான்னு கேக்குது. கேட்கும் கேட்கும். ராமகிருஷ்ணய்யா எங்க? போயிட்டார், வருவார், போவார். பாலா பூச்சி போய். யாரப்பா ராசினார்? எங்க அப்பா. அட, உங்க அப்பாவா? இவ்வளவு நேரம் நீ அதை சொல்லலையே. நீ ராம மகனா? அதே குரங்குத்தனம் மூஞ்சிலே இருக்கு. ஏய், ஆமா ஆமா, இருங்க, மறந்துட்டானே. அட, மரியாதை கூட தெரியுதே. மது, என்னடா செஞ்ச? நான் ஒண்ணும் பண்ணலம்மா, நீங்களே சொல்லுங்க. நான் ஏதாவது சேர்ந்தேனா? அம்மாவா? ஏம்மா, நீங்க ராமகிருஷ்ணன் சம்சாரமா? ஆமா. என்ன தெரியல? என் புருஷன் எனக்கு மாமன் மகன். உங்க அத்தை லட்சுமி அம்மா என் பாட்டிக்கு மக பேத்திக்கு அக்கா மகளுக்கு கொழுந்தியா? அப்ப நீங்க சாலம்மா வீட்டு கணக்கு இல்ல? இல்ல. இல்லையா? அவனே தான். என்ன உட்காருங்க. அடடே, வேண்டாம்பா. அப்பா, யார நினைச்சோமோ
அவங்க வந்து ஆயுசு 100 சொல்றாங்கல்ல, நிஜமாமா? ஆமா ஆமா, உனக்கு ஆயுசு 100 தான். அட, என்ன யோசிக்கிற? என்ன தெரியல? நான் தான் கனகு. கனகா? அடே, என்னடா இப்படி வளர்ந்து போயிட்ட? மீசையும் ஆளும் அடையாளமே தெரியலையே. காலத்துக்கு ஏத்த கோலம், சமயத்துக்கு ஏத்த வேஷம். கமலா, இந்த பயல தெரியுமா? பொல்லாத பய. சின்ன வயசுல எல்லாத்தையும் கிள்ளுவான், விளையாட்டுல எல்லாம் தோத்து போவான், கடைசியில எல்லாத்தையும் திட்டுவான். போக்கிரி பய. ஆமா, அனுமார் லங்கையில குதிச்ச மாதிரி இப்ப எங்கடா இங்க வந்து குதிச்ச? இல்ல இல்ல, ஒரு நாள் படுத்துக்கிட்டு யோசிச்சேன், நம்ம சொந்தக்காரங்க யாராரு அப்படின்னு தேடினேன். உடனே உன் ஞாபகம் வந்து, தேடணும்னுதான் என் ஞாபகம் வந்துதா, பாத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, நீயோ ராய சபையில பெரிய ஆளாயிட்ட, நானும் வேலை வெட்டி இல்லாம தண்டசோராவே இரு. ஏதோ உன் தயவு இருந்தா ராயல் சமஸ்தானத்துல ஒரு சின்ன உத்தியோகமாவது சம்பாதிச்சுக்கலாமேன்னு வந்தேன். ஐயோ, அர்த்தமில்லாம வீடு தேடி வரமாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்கு. இரு கமலா, உண்டுகளுக்கு ஏதேனும் கொடுப்பாயோ? எல்லாம் தயார். வாடா. அடி அடிச்சா அம்மியை நகரம்னு நினைச்சோம், இப்ப அம்மியே நகர்ந்து அடுப்பாங்காரில வந்து உட்கார்ந்துடுச்சு. இப்போது காற்று அவன் பக்கம் அடிக்க என் மனசு கொதிக்கிற கொதியில புத்தியே மாறி போச்சு. ஸ்ரீலஸ்ரீ குருதேவர் சுவாமிகளின் சன்னிதானத்திற்கு அரசவை அனுப்பும் விண்ணப்பம். காசியிலிருந்து வந்திருக்கும் மகா பண்டிதரோடு போட்டியிட நாளை கூடும் ராஜசபைக்கு தாங்கள் எழுந்தருளி வெற்றி தேடித் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் மன்னர். வருகிறேன் என்று சொல். அப்பண்ணா, அற்புதம், அபாரம். என்னது? வந்திருக்கும் காசி பண்டிதனை நாளைக்கு நீங்க ராஜசபையில அப்படியே பிரட்டி எடுத்து, கேள்வியாலே வறுத்து, தத்துவத்தாலே அறுத்து, வேதாந்தத்தாலே நிறுத்து, அப்படியே வீச கணக்கில் போட்டுடுவீங்க. அப்புறம் பகைவனின் வலிமை அறியாமல் போட்டியிட்டால் வெற்றி நமக்குத்தான் என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? அது என்ன அப்படி சொல்றீங்க? வெற்றி நமக்குத்தானே எழுதி வச்சிருக்க. ஆமா, உன் தலையில. போடா முட்டாள். வந்திருப்பவன் மகா சாமர்த்தியசாலி, வில்லாதி வில்லன். அதுதான் சரி. அவனோடு ராமனை மோத வைக்க வேண்டும். அவனை வெல்ல ராமனால் முடியாது. அவன் தோல்வி நமது வெற்றியாகிவிடும். அதோடு ராமனும் தொலைந்தான். அவன் ஜெயிச்சுட்டா அரசவையின் மனம் காப்பாற்றப்படும். இருந்தாலும் நிச்சயமாக அவன் வெற்றி பெற முடியாது. அப்பண்ணா, நீ போய் ராமனிடம் சொல்லி வா. நம்ம பேசணுமா எல்லாத்தையுமா? போடா முட்டாள். ராமனிடம் போ, அவனை ஆகாயத்தில் தூக்கி வைத்து பேசு. நாளை காசி பண்டிதனோடு மோதுவதற்கு அவனை எப்படியும் தயார் செய்துவிடு. பொண்ணுக்கும் போதைக்கும் பெண்ணுக்கும் இல்லாத மயக்கும் சக்தி புகழ்ச்சி கொண்டடா மடையா. ஓடு. உத்தரவு. கவிராயர் ஐயா, உங்களைத்தானே. ஓ, நீங்களா? வாருங்கள். வணக்கம், அமருங்கள். ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்திருப்பதிலிருந்தே தெரிகிறதே. இவ்வளவு சாவகாசமாக கேட்கிறீர்களே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? காசியிலிருந்து ஒரு கவிஞன் வருகிறானாம். அவன் காணாதது கடவுள் ஒருவனைத்தானாம். அவன் கேட்காதது கந்தர்வகானம் தானாம். அவன் படிக்காதது இதுவரை எழுதாதது தானாம். அவனுக்கு தெரியாதது தேவலோகம் ஒன்றுதானாம். தின்னாதது விஷம் ஒன்றுதானாம், செய்யாதது கொலை ஒன்றுதானாம். ஆமா அவன் நம் அரசாங்கத்திற்கு சவால் விட்டிருக்கிறானாம். நன்றாக விடட்டுமே, நமது குருதேவர் இருக்கவே இருக்கிறார். அவனை அணுவாக பீத்து எரிந்து விடுவார். அவருக்கெங்க இதெல்லாம்? ஏன் பயப்படுகிறாரா? அந்த பண்டிதனை வெல்லக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். நாவலர், பாவலர், நல்லிசை புலவர். அவர் தாங்களேதான். நீங்கள் இல்லையே கவிதை இல்லை. கவிதை தாய் தன் உயிரை உங்களிடம்தான் ஒப்படைத்திருக்கிறாள். அப்படி என்றால் என்னோடு அவள் உயிரும் போக போகிறது. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எப்படியோ வருகிற பண்டிதனுடைய தலக்கணத்தை தாங்கள் தான் குறைக்க வேண்டும். என்ன யோசிக்கிறீர்கள்? விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மானம் மரியாதை யாவும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் வர வேண்டும், எங்களுக்கு வெற்றி தர வேண்டும் மகாகவி. விரும்பியவர் விரும்பிய வண்ணமே வந்து வெற்றி தருவேன் என்றானாம். அப்படியாக நான் எண்ணி வந்தது பலித்தது. எண்ணிய வாங்கே எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெரிய. சென்று வாருங்கள். வருகிறேன். வாழ்க விஜயநகர சாம்ராஜ்யம், வாழ்க ராமலிங்க கவி, வாழ்க அப்பலாச்சாரி. வாழ்க வாழ்க. காசி பண்டிதரே, நீர் மிகவும் பெரியவர்.
தாங்கள் இதுவரை பார்க்காதது கடவுள் ஒருவர் தானா? கேட்காதது கந்தர்வ கானம் ஒன்றுதானா? படிக்காதது இதுவரை எழுதாதது தானா? பார்க்காதது தேவலோகம் ஒன்றுதானா? நான் சிறியவன், ஏதோ என்னால் முடிந்தவரை தங்களோடு போட்டியிட்டு பார்க்கிறேன். சரி, வானத்தை ஆரம்பிக்கலாம். நான் பா சொல்லட்டுமா? சொல்லுங்கள், நான் பாப்பா சொல்லுகிறேன். அப்பாவா? ஆம், பா என்றால் பாட்டு, பாப்பா என்றால் பாட்டுக்கும் பாட்டு, பெரும் பாட்டு. உன் பா பம்பாவா சம்பாவா? அம்பா, அதுதான் நம்பா. என்ன உன்பா? என் பா மாப்பா. அப்படி என்றால் நமது பா மாமாப்பா. எங்க அந்த மகா பெரியப்பா? அதோ வருகிறது பெரியப்பா. எங்க கொண்டு வர சொல். எனக்கு அன்போடு தந்தது இன்னொருவர் அறியாத இன்ப களஞ்சியம். அது என்னப்பா, கனமே 8 மடங்கு இருக்கும் போல இருக்கிறதே. ஆனால் சில கவிஞர்களின் தலைகணத்தை விட குறைவாகத்தான் இருக்கும். இதன் பெயர் திலகாஷ்ட மகிஷபந்தனம். திலகாஷ்ட மகிஷபந்தனம். இதுவரையில் இப்பேற்பட்ட பெயரை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. கண்டதில்லையா? அப்படி என்றால் நேற்று வரை உமது அன்னையின் கர்ப்பத்திலேயே இருந்திருக்கிறீர் என்று பொருள். நீர் கேட்கவில்லை என்றால் இது கவிதையாகாதோ? அதாவது நாங்கள் உம்மை பார்க்கவில்லை என்றால் நீர் கவிஞராக மாட்டீர், அப்படித்தானே? கவிஞரே, இந்த காவியத்தை இங்கே குழந்தைகள் கூட அறியும். ஏன் மௌனம்? அள்ளி வீசுங்கள் கேள்விகளை. ஏன் நிற்கிறீர்கள்? வாய் திறக்க ஆள் வேண்டுமா? தோற்றான் பண்டிதன், தோற்றான் பண்டிதன். கவி பெருமானே, உங்கள் ஆணவம் அழிந்தது, அகந்தை ஒழிந்தது, அது போதும் எங்களுக்கு. தோற்றாரை அவமதித்து எங்கள் அரசவைக்கு பழக்கமில்லை. ஆகையால் உங்கள் விருதுகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். மன்னர் பிரானே, இந்த கவிஞருக்கு தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டுகிறேன். நம் எண்ணமும் அதுவேதான். ராமகிருஷ்ணா, இந்த காவியத்தின் பெயரை இதுவரை கேட்டதில்லையே, நாங்கள் பார்க்கலாமா? தாராளமா. என்ன இது? எழ்ச்செடி, கயறு, இதுதான் காவியமா? திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்றாயே? ஆமாம், திலகாஷ்டம் என்றால் எள்ளிச்செடி, மகிஷபந்தனம் என்றால் எருமையை கட்டும் கயறு. இரண்டையும் சேர்த்து திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்று சொன்னேன். அநியாயம், அக்கிரமம். இப்படி அந்த பண்டிதரை அவமதித்து ஏமாற்றியது நமது விஜயநகரத்திற்கே பெருத்த அவமானம். புலவன் முன்னாலே தலைகுனிந்த போது இந்த அவமானம் எங்கே போயிற்று? குருதேவா, படிப்பும் விவேகமும் புலமையின் இரு கண்கள். நிதான காலத்தில் படிப்பால் எதிர்க்கலாம், அவசரத்திற்கு விவேகம் தான் பயன்படும். அதுதான் போலி புலமையை தடுக்கும். உண்மை ராமகிருஷ்ணா, உண்மை. உன்னை வென்றவர்கள் யார்? வெல்ல போகிறவர்கள் யார்? நீ மகாகவி.